ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரன் அகாடமி. வெரி குட் மார்னிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ஓகேவா, முந்தின நாள் நைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 மந்த்துக்கு உண்டான ஆன்லைன் பேட்சுக்கு உண்டான ஒரு ஸ்டடி பிளான் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். அந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி தான் பேட்சுமே வந்து போட போறோம் அப்படின்ற மாதிரி பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட்டும் அதிலேயே வந்து கொடுத்துருந்தோம். ஓகேங்களா, ஸோ பேட்சுக்கு உண்டான ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு, அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு நான் வந்து லாஸ்ட் டேட் சொல்லியிருந்தேன். ஓகேவா, ஸோ பேமெண்ட் பண்றவங்க இன்னைக்கு நைட் 8 மணிக்குள்ள ஓகேவா, ஸோ பேமெண்ட் பண்ணி முடிச்சிருங்க. ஓகேங்களா, ஸோ பேமெண்ட் பண்ணவங்களுக்கு 24 ஹவர்ஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெசேஜ் ஆனது வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, அதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து வந்துட்டு இருக்கும். அதனால பயப்பட வேண்டியதில்லை. வராதவங்க ஒரு 24 ஹவர்ஸ் வெயிட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்குள்ள உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஓகேங்களா, சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து டெலகிராம் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நம்பர் காட்டல அப்படின்னா நான் கொடுத்துருக்க அந்த நம்பருக்கு 6374805244 அப்படின்ற நம்பருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் பண்ணுங்க. எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றத எங்க டீம் வந்து சொல்லுவாங்க. சரிங்களா, ஓகே. ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சரி, அதே மாதிரி வந்து பார்த்தா இந்த ஸ்டடி பண்ணி இப்போ தான் பார்க்குறீங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து சில பேர் வந்து பார்த்தா ஜாயின் பண்ணிப்பீங்க, ஆனால் அந்த வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்காது. ஓகேவா, ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஸ்டடி பிளான் உண்டான வீடியோவும் பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவும் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு விருப்பம் இருக்குன்னா இன்னைக்குள்ள பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஓகே. ஸோ இந்த வீடியோ பற்றி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பேட்சுடைய மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்கும். ஓகேவா, இதுக்கு முன்னாடி சார் போட்ட பேட்ச் வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்காரா, இல்லை பாதியிலேயே வந்து கை கழுவி விட்டுட்டாரா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட். ஓகேவா, ஏன் இந்த வீடியோ பற்றி நம்ம போகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, போன வாட்டி ஓகே ஃபர்ஸ்ட் பேட்சை நம்ம பேட்சில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட் ஓகேங்களா ஒரு விஷயம் சொன்னாங்க. ஓகேவா, அவங்க போன வருஷமே நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட்டில் இருந்திருக்காங்க. ஆனால் நம்ம அகாடமியுடைய மெட்டீரியல் எப்படி இருக்கும், கொஷின்ஸ் எப்படி இருக்கும், கைடன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல சார். உங்கள் மேலே ஒரு டவுட், உங்க மேல ஒரு ஜாயின் பண்ணலான்ற ஒரு ஆர்வம் இருந்தாலும் ஒரு பக்கம் ஒரு டவுட். ஏன்னா முன்ன பின்ன தெரியாதாலும் நம்ம நேரடியாக பார்க்கல. எப்படி நம்ம ஆன்லைனில் வந்து ஒரு 1500 கட்டி ஜாயின் பண்ணுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் அவங்க ஜாயின் பண்ண விட்டுட்டாங்களாம். அவங்க போன டிசம்பர் மந்த் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் வந்து ஜாயின் பண்ணாங்க நம்பி. அப்போ அவங்க மெட்டீரியல் பார்த்துட்டு சொன்ன விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சார் நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் மெட்டீரியல் கொடுக்க போகிறீங்க, இப்படி தான் பேட்ச் ரன் ஆகும், உங்களுடைய மெட்டீரியல்ஸ் இப்படி இருக்கும், உங்களுடைய கைடன்ஸ் இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு நம்பிக்கை வந்து நான் வந்து போன பேட்ச் முந்தின பேட்ச் உங்ககிட்ட ஜாயின் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி என்ன மாதிரி உங்ககிட்ட கேள்வியே கேட்காம ஒரு சந்தேகத்தோட தயக்கத்தோட வீடியோ மட்டும் பார்த்துட்டு போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க சார். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒரு வீடியோ போட்டிங்கன்னா உங்கள் மெட்டீரியல் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். ஓகேவா, உங்கள் மேலே நம்பிக்கை இருந்தாலும் அந்த மெட்டீரியலை பார்த்து நம்பி வரவங்க சில பேர் இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அவங்கெல்லாம் நீங்கள் இழக்கிறாம இருக்கும். எனக்கு அது மாதிரி ஒரு விஷயம் வீணாக போயிடுச்சு. ஓகேவா, ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்த பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, மெசேஜுமே பண்ணியிருந்தாங்க. ஓகேவா, இந்த வாட்டி பேட்ச் போடுறீங்க சார், அதனால் நான் பண்ண தப்பு என்ன மாதிரி வந்து நிறைய ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு ஜாயின் பண்ணவங்களும் போயிருக்கலாம். மெட்டீரியல் இப்படி தான் இருக்குன்றதை நீங்கள் சொல்லுங்கள். ஜாயின் பண்ணுறவங்க பண்ணுறாங்க, பண்ணாமல் போகிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நேத்துமே ஒரு கமெண்ட் வந்து வந்துச்சு. ஓகேவா, சார் வந்து அது இதுதான் பேட்ச் போடுவாங்க, ஆனால் வந்து பாதியிலே விட்டுட்டு போயிடுவாங்க. சரி, ஓகே. அதாவது நம்ம பொதுவாக வந்து விமர்சனத்தை வந்து பார்த்தோன்னா பதில் அளிக்கிறோமோ இல்லையோ அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணி அதுக்குண்டான விஷயத்த நம்ம சரி பண்ணிடும். ஓகேவா, ஆனால் நம்ம மீது இல்லாத ஒரு விஷயத்தை விமர்சனம் வைக்கும்போது அதுக்குண்டான பதிலடியை அடிக்கடி நம்ம கொடுக்கல அப்படின்னா எப்பனா ஒரு சமயம் நம்ம என்ன பண்ணி ஆகணும், கொடுத்துதான் ஆகணும். ஓகேங்களா, ஸோ அதுக்குண்டான விஷயம் தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்க போகுது, எப்படி நம்ம கொடுக்க போகிறோம், அதே மாதிரி இதுக்கு நம்ம போட்டோம்ல பேட்ச், அந்த பேட்ச் வந்து பார்த்தா அப்படியே கழட்டி விட்டோமா இல்லை எப்படி வச்சிருக்கோம் அப்படின்றதையும் நம்ம வந்து முழுசாக பார்க்கலாம். சரிங்களா, ஓகே, உண்மையாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் நம்ம எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்றத இப்போ நம்ம வந்து ஸ்டடி பிளான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா பிகினர்ஸ் தான் வச்சிருக்கோம், பிகினர்ஸ்க்கு உண்டான பிளான். ஓகேவா, ஸோ அவங்களுக்கு என்னென்ன மாதிரி கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எடுத்துட்டோம், பார்ட் 1 ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ தமிழ் நோட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா, ஏன்னா பேசிக்லேருந்து போகிறது, ஏன்னா பிகினர்ஸ்க்கும் வாட்ச் பண்ணுறதுனால அதுவும் இல்லாமல் இலக்கணம் தான் வந்து மெயின் அப்படின்றது என்ன பண்ணுறோம் அப்படின்னா தமிழ் இலக்கணத்துடைய ஃபர்ஸ்ட் டாபிக் எடுத்துக்கும். ஓகே, தமிழ் இலக்கணம் மொத்தம் 5 வகைப்படும் சொல்லிட்டு அந்த 5 வகையான இலக்கணத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து அதில் இந்த எழுத்துல உறுப்புகள் என்ன அது வரைக்கும். ஓகேவா, ஸோ ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா அடியிலிருந்து ஆரம்பிச்சு சொன்னோம் பார்த்தீங்களா, ஃப்ரம் ஜீரோல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ அப்புறம் வந்து பார்த்தா எழுத்து இலக்கணம் 6வது புக்லேயே 5வது புக்லேயே எழுத்துல ஆரம்பிச்சிடறாங்க. 5வது புக்லேருந்து வந்து ராம் சார் வந்து பார்த்தா நோட்ஸ் எடுத்து ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ எழுத்து இலக்கணம் அதனுடைய வந்து பார்த்தீங்கன்னா வகைகள் 2 வடிவமாக பிரிப்பாங்க. அப்புறம் எழுத்துக்கள் வகைகளை வச்சு வந்து முதலெழுத்து சார்பு எழுத்து. ஓகே, அப்புறம் முதலெழுத்துனா என்ன, சார்பு எழுத்துனா என்ன. ஓகேவா, ஸோ அப்புறம் எழுத்துக்கள் வல்லினம் மிகுமிடம், வல்லினம்னா என்ன, மெல்லினம். ஓகேங்களா, இடையினம். ஓகே, அந்த எழுத்துக்கள் எண்ணிக்கை, பிறக்கும் இடம், எங்கிருந்து பிறக்குது. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் ஷார்ட் கோட் வச்சு தான் சொல்ல போறாரு. அப்புறம் சார்பு எழுத்துக்கள் வகைகள். ஓகே, அப்புறம் சார்பு எழுத்துக்கள் விரிவு.
இப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டாப்பிக்குமே தமிழ் இப்படி தான் உங்களுக்கு வந்து நோட்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ புக்கில் இருக்கக்கூடிய டாபிக் அதை தாண்டி எக்ஸ்ட்ரா டாபிக் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு புரிதலுக்காக அதையுமே வந்து கொடுத்துரும். சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி அப்படின்னும் போது எக்கனாமிக். ஸோ எக்கனாமிக் நோட்ஸ் ஸோ ஜெய்தி சார் தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்க போறாரு. ஸோ அவர் பொருளாதாரம் ஒரு அறிமுகம். ஓகேவா? பொதுவாக நமக்கு வந்து சப்ஜெக்ட்ல வந்து இந்திய பொருளாதாரம் ஆரம்பிக்குது. பொருளாதாரத்தை பற்றி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்க மாட்டோம். பட் ஆனால் பொருளாதாரத்து பேசிக். பொருளாதாரம்னா என்னன்னு தெரிஞ்சாதான் அதுக்கப்புறம் நம்ம இந்திய பொருளாதாரம், தமிழ்நாட்டு பொருளாதாரம், உலக பொருளாதாரம் சொல்லிட்டு பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ அப்போ பேசிக்ல இருந்து ஏன் நம்ம பிகினர்ஸ்ன்னு சொல்றோம் அப்படின்னா பேசிக்ல இருந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பிடிஎஃப் தான் நாம வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ண போறோம். ஓகேவா? இது பிளஸ் புக் பிடிஎஃப். ஓகேவா? அதே மாதிரி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பிகினர்ஸ் பேட்ச்ல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்திய மாநிலங்கள் மற்றும் அதனுடைய தலைநகரங்கள் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ அதுக்கு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர் வச்சு நம்ம ஈஸியாக சொல்லிட முடியும். ஓகேவா? எல்லாத்தையுமே நம்ம டேட்டாவாக சொல்றதை விட பிக்சர் வச்சு சொன்னா கரெக்டாக இருக்குன்றதுனால சில டைம் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு ட்ரை பண்ண போறோம். ஓகேவா? ஒரு மைண்ட் மேப் மாதிரி. ஓகேவா? ஈஸியாக புரியுற ஷார்ட்கட்டோட தான் இந்த மெட்டீரியல்ஸை நாம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு டாப்பிக்கும் அதே மாதிரி வந்து 2026 சட்டமன்ற தேர்தலை பற்றின ஒரு விளக்கம். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல். ஓகேவா? இப்போ வந்து 17வது தேர்தல் மே 4ஆம் தேதி வந்து வாக்கு எண்ணிக்கை நடத்துறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கட்சி ஜெயிச்சாங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான சீட் வந்து வாக்கு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா கரூர் தான் பதிவாச்சு. கம்மியான வாக்கு எங்க. ஓகேவா? அப்புறம் வந்து ஒவ்வொரு அமைச்சர்கள் அவருடைய துறை, முதலமைச்சருடைய துறைகள் என்ன, அது மாதிரி முக்கியமான அமைச்சர்களோட துறைகளை மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துருக்கோம். சரியா? ஸோ இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் தான் உங்களுக்கு வந்து கொடுக்க போறோம் ஒவ்வொரு டாபிக் வைஸா. ஓகேவா? ஷெடியூல் 1 அப்படின்னு பார்க்கும்போது ஷெடியூல் 1 எப்படி கொடுப்போம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா புக்கில் இருக்கக்கூடிய சில டாபிக் நம்ம வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ புக் சோர்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துரும். எக்ஸாம்பிள் ஷெடியூல் 1க்கு உண்டான எக்கனாமிக் பாலிட்டி அப்படின்னும் போது புக்கில் எங்கெல்லாம் கவர் ஆகுது அந்த புக் பிடிஎஃப் அப்படியே கட் பண்ணி கொடுத்துரும். சரியா? இப்போ 6th புக்கில் இந்திய அரசியலமைப்பு சட்டமா, அதுக்கப்புறம் அது அப்படியே இதுலையுமே நீங்க படிக்க வேண்டிய டாப்பிக்கை மட்டும் ஹைலைட் பண்ணிடும். இது 6 to 10th இருக்கோ இல்லையோ 11th 12th புக்ல கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணி கொடுத்துரும். ஏன் அப்படின்னா இதை மட்டும் நீங்க படிச்சா போதும். ஏன்னா உங்களுடைய நேரத்தை வந்து வீணடிக்க கூடாதுக்காக இந்த ஒரு மெத்தட். ஓகேவா? ஸோ புக் பேக் தனியாக கொடுத்து அப்புறம் 10th புக்குடைய இந்திய அரசியலமைப்பு. ஓகேவா? ஸோ இதில் வந்து நீங்க ஃபுல்லாவே படிச்சாகணும். ஓகேவா? ஸோ அது அந்த பாடம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம், உங்களுக்கே தெரியும். சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க இந்திய அரசியலமைப்பு 11th புக்களுடைய பாடம். ஓகேவா? ஸோ 11th ஓகே 12th அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க என்ன படிக்கணும் நிறைய இருந்தாலுமே அதில் நீங்க படிக்க வேண்டிய கண்டென்ட்டை மட்டும் உங்களுக்கு கலர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை மட்டும் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணா போதும். ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எல்லாத்தையும் படிச்சு நேரத்தை வீணடிக்க வேணான்றதுனால தான் இந்த ஒரு மெத்தட் நம்ம என்ன பண்றோம் ஃபாலோ பண்ணணும். ஸோ இதே மாதிரி தான் எக்கனாமிக் டாப்பிக்கும். சரியா? அந்த லெசனும் வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். அதே மாதிரி சார் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் எங்களுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா இதே லெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஓகே, அந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இங்கிலீஷ் புக் பிடிஎஃப் என்ன பண்ணுவோம் சேர்த்து வந்து கொடுத்துரும். சரியா? அந்த எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் மட்டும் தான் தமிழில் இருக்கும். அதுலேயுமே டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கும். சரியா? ஸோ அடுத்து வேற என்ன தமிழ் ஸ்பெஷல் நோட்ஸ். ஓகேவா? எல்லாமே கலந்தா மாதிரி. ஓகேவா? இது போன சிலபஸை கொடுத்தது வினை சொன்னா என்ன. ஓகேவா? ஸோ அது மொத்தமாக உங்களுக்கு சேர்த்து கொடுத்துரும். அடுத்து பாருங்க வினை சொல்ல எவ்வளோ பெருசு இருக்கு. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல் அறிதல். ஸோ வேர்ச்சொல்னா என்ன. ஓகேவா? எடுத்துக்காட்டோட. ஓகேவா? ஊக்குவித்தல்னா என்னது ஊக்குவி, கொண்டதுன்னா கொல் அப்படின்ற மாதிரி என்னென்ன டாபிக் இருக்கோ அது எல்லாமே எல்லா சோர்ஸுமே அவுட் சோர்ஸ் எல்லாமே கலந்தா மாதிரி தான் உங்களுக்கு வந்து கொடுப்போம். ஓகே, அப்புறம் வேர்ச்சொல்லை கொண்டு வினைமுற்று வினையச்சம் பெயரெச்சம் வினையான பெயர் தொழில் பெயரை வந்து பார்க்கறது. ஓகேவா? வேர்ச்சொல்னா என்ன, வினைமுற்று என்ன, ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் கட்டி சொல்லிடுவோம். ஓகேவா? மொத்தமாக பிரிச்சு. சரிங்களா? ஸோ அவ்வளோதான். இதை நீங்கள் கரெக்டாக பார்த்து கரெக்ட் பண்ணாலே போதுமானது. இதை தாண்டி நீங்கள் எதுவும் படிக்க வேண்டியது இருக்காது. ஓகே, குறிநெறியில் வேறுபாடு இது மாதிரி மொத்தமாக ஒரே பிடிஎஃபாக கம்பைல். அதான் நான் கம்பைல் பிடிஎஃப் தமிழ் சொல்லியிருப்பேன் அந்த ஸ்டடி பண்ணி கொடுக்கும்போதே. ஓகேவா? இது புணர்ச்சி விதி. ஸோ அப்போ புணர்ச்சி விதினா புணர்ச்சினா என்ன, அதனுடைய வகைகள் என்ன, அதனுடைய விதிகள் என்னன்றதை நம்ம ஒன்று வேணா கொடுத்துருக்கோம். ஓகே, இது புணர்ச்சி விதி டாபிக். ஓகேவா? ஸோ இந்த கம்பைல் தமிழ் பிடிஎஃப் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துரும். சரியா? அதே மாதிரி வந்து அறிஞர்கள் இதில் கொடுத்துருக்கணும். அதை தமிழ் அவுட் சோர்ஸு, பாலிட்டி அவுட் சோர்ஸு. ஸோ பாலிட்டியுமே இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ பகுதிகள் இந்திய அரசியல் பகுதி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டவணைகள் 12 அட்டவணை அதுலேயுமே நீங்கள் படிக்கிற ஹைலைட் பண்ணி கொடுத்துரும். சரிங்களா?
ஓகே, இது எல்லாமே வந்து சிலபஸ் 1, 2ல இருக்கக்கூடியது. உங்களுக்கு மெட்டீரியலுமே இப்படி தான் நாம வந்து குடுக்க போறோம். ஓகேவா? அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஷெட்யூல்லயுமே வந்து ஒரு தலைவர்கள் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? அந்த தலைவர்கள் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள் தான். ஸோ அவருடைய தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தொகுப்பா எடுத்து குடுத்துருக்கோம். சரியா? மொத்தமா எவ்வளோ இருக்கோ ஏ டூ இசட் அது தமிழ் புக்கு, ஜிகே அப்படிலாம் கிடையாது. அவர பத்தின தகவல் மொத்தம் இதுல வந்து ஒரு 5 பக்கம் இருக்கு. ஸோ 5 பக்கம் வரைக்கும் அம்பேத்கர பத்தி மட்டுமே 5 பக்கம். ஸோ ஒட்டுமொத்தமா இவ்வளவுதான். இத நீங்க படிச்சீங்க அப்படின்னா, அம்பேத்கர் பத்தின கொஸ்டின் எதுவா இருந்தாலும் அவரு பிறந்ததுலேருந்து இறப்பு வரைக்கும் அவர் பண்ண மொத்த சாதனையுமே தொகுப்பா வந்து குடுத்துரும். ஓகேங்களா? அது எக்கனாமிக் ஓரியன்ட்டா இருந்தாலும் சரி, பொலிட்டிக்கல் ஓரியன்ட்டா இருந்தாலும் சரி, இல்ல ஹிஸ்டாரிக்கல் ஓரியன்ட்டா இருந்தாலும் சரி, இல்ல தமிழ் ஓரியன்ட்டா இருந்தாலும் சரி. ஓகேவா? ஏன்னா தமிழ்லயுமே வந்து அம்பேத்கர்ன்ற ஒரு லெசன் நம்ம வந்து பார்ப்போம். எல்லா ஆங்கிளுமே கவர் பண்ற மாதிரி அம்பேத்கரை மையமா கொண்டு அந்த டாபிக் நம்ம வந்து முடிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ நம்மளே நோட்ஸ் ஆனது பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே, பேட்ச் எப்படி போகுது அப்படின்றதை நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகேவா? ஏன்னா இப்படி ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நேரடியாக கிடையாது. இப்போ நேராக நம்ம பார்க்குற விஷயத்தையே நம்ம முடியல அப்படின்னும் போது சமூக வலைதளத்தை ஒரு அகாடமி நம்ம நம்பணும் போது சில பேருக்கு வந்து எல்லாருமே அந்த நம்பிக்கையோடு இருப்பாங்க நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ அப்படின்னும் போது அந்த மாதிரி சூழ்நிலைக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இது நம்ம வந்து போன வாட்டி போட்ட பேட்ச். ஓகே, டிசம்பர் மந்த்தில் நம்ம போட்ட பேட்ச். ஓகேங்களா? ஸோ இந்த பேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஸ்டடி பண்ணி தான் கொடுத்துருப்போம். ஸ்டடி பண்ண ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ எப்படி நம்ம ஒரு ஸ்டடி பண்ணி கொடுத்தோமோ அதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு ஸ்டடி பண்ண நம்ம கொடுத்துருப்போம். அந்த ஸ்டடி பண்ண பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ 2026 குரூப் 4 ஆன்லைன் பேட்ச். ஓகேவா? போன வாட்டி போட்டது. அதில் வந்து பார்த்தா மொத்தம் 45 ஃபுல் டெஸ்ட், 20 ஷெட்யூலு, 9 ரிவிஷன் டெஸ்ட், 6 யூனிட் டெஸ்ட், 10 ஃபுல் மாடல் எக்ஸாம் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதான் ஷெட்யூல் 1. என்னைக்கு அப்படின்னா 16/11/2025. நோட் பண்ணிக்கோங்க. 16/11/2025 அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கடைசி டெஸ்ட் இப்போ நம்ம லாஸ்ட்டாக எப்போ டெஸ்ட் வச்சோன்றதையும் நான் சொல்லிடுறேன். ஏன் அந்த டேட் சொல்றேன் அப்படின்னா அந்த டேட் நான் வச்சிருக்குமான்றது நீங்க பாத்துக்கலாம்ல, அதுக்கு தான். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 20வது ஷெட்யூல். 20 ஷெட்யூல் முடிஞ்ச உடனே ஒரு ரிவிஷன் வைப்போம்னு சொன்னோம். ஓகேங்களா? ஸோ அப்போ 20 ஷெட்யூல் முடிஞ்ச உடனே ஃபைனலாக ஒரு ரிவிஷன் வச்சோம். அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31/5. ஓகேவா? போன வாரம் 31/5/2026க்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம், லாஸ்ட் டெஸ்ட் அதாவது ஃபைனல் ரிவிஷன் வந்து முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுறதா சொல்லியிருக்கேன், அந்த 20 ஷெட்யூலும் ரிவிஷன் முடிஞ்ச பிறகு ஜூன் ஜூலை மாதம் 10 டேஸ் ஒன்ஸ் ஒரு டெஸ்ட் வைக்கிற மாதிரி ஒரு பிளான் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? என்னது 6 யூனிட் வைஸ் ரிவிஷன். கரெக்டுங்களா? இதான் நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது பேட்ச் போடும்போது பேட்சில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்லி இந்த ஸ்டடி பண்ண தான் ஃபாலோ பண்ண போகிறோம், இதை ஃபாலோ பண்ணி தான் டெஸ்ட் வைக்க போகிறோன்றது நம்ம சொன்னோம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பார்த்துடலாமா? இந்த ஸ்டடி பண்ண ஃபாலோ பண்ணி தான் இது வரைக்கும் நான் கொடுத்துருக்கேனா, இது ஃபர்ஸ்ட் பேட்சுக்கு உண்டான குரூப். இந்த குரூப்ல தான் எல்லாமே இருக்கும். ஓகே, நெட் என்ன மாதிரி கொஞ்சம் ஸ்லோ, ரொம்ப ஸ்லோவா இல்ல, ஓரளவுக்கு ஸ்லோ. சரியா? ஓகே, ஸோ அப்போ டிசம்பர் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எப்போன்னு பார்த்துருவோமா? நவம்பர் 1ஆம் தேதி தான் நம்ம வந்து பேட்சை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஒவ்வொரு மொத்தம் 3 குரூப்பை கிரியேட் பண்ணோம். இப்போ 2 குரூப் தான். அது எப்போ கிரியேட் பண்ணியிருக்கோம், என்னென்ன விஷயங்கள் கொடுப்போன்றதை நான் சொல்லிட்டேன். அப்புறம் வந்து ஒரு வெல்கம் ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்றது நம்ம சொல்லியிருப்போம். பேட்ச் பற்றின வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஷெட்யூல் 1க்கு உண்டான தமிழ் நோட்ஸ் இது மாதிரி தான் வந்து கொடுப்போம். ஷெட்யூல் ஸ்டடி பிளான் கொடுத்துருவோம். அப்புறம் வந்து ஷெட்யூல் 1க்கு நோட்ஸு, அப்புறம் ஜிகே லெசன்ஸு, பாலிட்டி அவுட் சோர்ஸ், புக் சோர்ஸும் கொடுத்துரும், அவுட் சோர்ஸும் கொடுத்துரும், அம்பேத்கர் பற்றின டாப்பிக்கு, அதுக்கப்புறம் எல்லாமே வீக்லி கரண்ட் அஃபேர்ஸு. ஓகேவா? வீடியோ கிளாஸ். ஓகேவா? ஸோ வீடியோ கிளாஸுமே வந்து சேர்த்து கொடுத்துருமா, வீடியோ கிளாஸ் லிங்க்குமே இதில் வந்து வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா? அதுமாதிரி வந்து டே வைஸ் பிளானுமே உங்களுக்கு சேர்த்து நான் போட்டு கொடுத்துருப்பேன். ஓகே, ஒவ்வொரு நாள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு வாரத்துக்கு வந்து மொத்தம் 7 நாள் அப்படின்னா அந்த 7 நாளுமே நீங்கள் ஒவ்வொரு நாளை என்ன பண்ணணும் அப்படின்றதையுமே டே வைஸ் உங்களுக்கு டார்கெட்டை கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? இது நம்ம போன பேட்சில் வந்து கொடுத்த விஷயம் தான். இந்த பேட்சில் அதை நம்ம அப்படி தான் ஃபாலோ பண்ணி கொடுக்க போகிறோம். அந்த டே பை டே என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்த. ஓகேவா? இங்கே பாருங்க, நவம்பர் 6ஆம் தேதி தான் நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுங்களேன். அப்போ முதல் வாரத்தில் முதல் நாள் நவம்பர் 6ஆம் தேதி டே 1 என்ன படிக்கணும் எல்லாமே கலந்து கொடுத்துருப்போம். தமிழும் கொடுத்துருப்போம், மேக்ஸும் கொடுத்துருப்போம், ஜிகேவும் கொடுத்துருப்போம். ஏன்னா ஒரே சப்ஜெக்ட் படித்தா கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி டே 2 என்ன படிக்கணும், டே 3, டே 4, டே 5, டே 6,
டே 7, டே 8. ஓகேவா? ஏன் டே 8ன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த வாட்டி ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. ஓகேவா? அதனால முதல் ஷெட்யூல் மட்டும் நம்ம 10 டேஸ்க்கு வச்சிருந்தோம். ஓகே, அந்த டெலகிராம்ல வந்து லிங்க் சென்ட் பண்ணோம்னா 10 டேஸ் வச்சோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா 10 டேஸ். ஏன்னா அந்த புதுசா வரவங்களுக்கு இப்போ நம்ம பிகினர்ஸ்னு வச்சோம் பார்த்தீங்களா? அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து 10 டேஸ்க்கு வச்சோம். அப்போ 10 டேஸ் வரும்போது சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப பொறுமையா எல்லாருமே படிச்சு முடிச்சாங்க. அப்போ டே 8 வரைக்கும் போட்டு லாஸ்ட் 2 டேஸ் ஃபுல் ரிவிஷன் அப்படின்னு கொடுத்துருப்பேன். அப்போ அந்த 10 டேஸுமே என்ன பண்றது டே வைஸ் பிளான அழகா போட்டு நான் வந்து கொடுத்துருந்தேன். ஓகேவா? ஓகேவா? ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 18 ஷெட்யூல் கிட்ட போட்டிருப்போம். ஓகேவா? ஏன்னா அடுத்த 2 லாஸ்ட் ஷெட்யூல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்க மாட்டோம். ஏன்னா அந்த டே வைஸ் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் முன்கூட்டியே சொன்னது தான். ஒரு 10லேருந்து ஒரு 5 ஷெட்யூல் நான் சொல்லிக் குடுப்பேன். கடைசி வரைக்கும் நம்ம வந்து சொல்லிக் குடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? ஆரம்பத்தில புதுசா வரவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். டெய்லி என்ன படிக்கணும்னு தெரியாது. அதனால ஆரம்பத்தில போட்டு குடுப்பேன். போக போக நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்ற மாரி சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஆனா கடைசி ஷெட்யூல் வரைக்கும் 18வது ஷெட்யூல் வரைக்குமே நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இந்த பிளான வந்து அழகா குடுத்துருந்தோம். டே வைஸ்க்குண்டான பிளான். ஓகேவா? ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஓஎம்ஆர் ஷீட் நம்ம அகாடமியில ஓஎம்ஆர் ஷீட் நானே குடுத்துருவேன். ஓகேங்களா? நீங்க வெளிய போட தேவையில்ல. இது கொஸ்டின் பேப்பர். ஓகே. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எப்போ சொல்லியிருந்தேன்? அந்த இதுல நவம்பர் 6ஆம் தேதி சொன்னாங்களா? இங்க பாருங்க. இது நம்ம அகாடமியில ஓஎம்ஆர். இத வந்து ஓஎம்ஆர் பிடிஎஃப் நானே குடுத்துருவேன். இதுவும் நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. சார் ஓஎம்ஆர் நாங்களே வாங்கிக்கணுமா? இல்ல கவர்ன்மெண்ட் ஓஎம்ஆர் வந்து நாங்க வாங்கி வச்சுக்கணுமா கேட்டீங்க அப்படின்னா, நாம அகாடமியோட லோகோ போட்ட ஓஎம்ஆரே நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதையே குடுத்துருவேன். ஓகேவா? இதையே ஃபாலோ பண்ணி என்ன பண்ணிக்கலாம்? டெஸ்ட் எழுதிக்கலாம். ஓகேவா? இந்த பிடிஎஃப் நான் வந்து குடுக்கும்போது நீங்க பிரிண்ட் போட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எப்போ சொல்லியிருந்தோம்? ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நவம்பர் 16. அங்கேயும் டேட்டும் குடுத்துருக்கேன். நவம்பர் 16 தான் முதல் டெஸ்ட் எப்போ சொன்னேன் பார்த்தீங்களா? அப்ப நவம்பர் 16 முதல் டெஸ்ட். ஓகேவா? காலைல 3:19 அதாவது 3:15க்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கொஸ்டின் பேப்பர் போட்டிருக்கேன். ஓகேவா? என்ன படிங்க அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆடியோ குடுத்திருப்பேன். ஆடியோ பதிவை முழுமையாக கேட்ட பின்பு தேர்வினை எழுதவும். இந்த ஆடியோலயே இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துட்டு இருப்பேன். ஒரு வீடியோவும் குடுத்துட்டு இருப்பேன். ஓகேவா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஷெட்யூல் ஆன்சர் கீ 5:30 மணிக்கு ஈவினிங். ஓகேவா? என்னன்னா அன்னைக்குள்ள கொஸ்டின் பேப்பர் வந்துரும். சம்டைம்ஸ் விடிகாலம் போடுவேன். சம்டைம்ஸ் வந்து பார்த்தா 4 மணிக்கு போடுவேன். சம்டைம்ஸ் 6 மணிக்கு, 10 மணிக்கு, மதியம் 1 மணிக்கு கூட போட்டிருக்கேன். ஆனா சண்டே அந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் வந்துரும். ஈவினிங் அதுக்கு ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு போடுவேன், 8 மணிக்கு போடுவேன். ஓகேவா? என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, அந்த சண்டே நீங்க கொஸ்டின் பேப்பர் வந்துரும் உங்களுக்கு. அது எந்த டைம்னா இருக்கலாம். ஓகேவா? ஆனா சண்டே கண்டிப்பா என்ன பண்ணுவீங்க? கொஸ்டின் பேப்பர் வந்துரும், கீ ஆன்சரும் குடுத்துருவேன். சரிங்களா? ஸோ இதே மாரி தான் அதே மாரி ரேங்க் ரிப்போர்ட். அப்லோட் யுவர் மார்க். உங்க மார்க் அப்லோட் பண்ணுறதுக்கான விஷயத்தையும் நான் சொல்லிடுவேன். ஓகேங்களா? சரி ஓகே. இதான் நம்மளுடைய பிளான். இப்படி தான் நம்ம வந்து குடுத்துட்டு வந்திருக்கோம். ஒவ்வொரு ஷெட்யூலுமே. ஓகேவா? ஸோ இப்ப என்ன சொன்னேன்? கடைசி ஷெட்யூல் எப்போ சொன்னோம்? ம். ஓகேப்பா. இப்ப கடைசி டெஸ்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஃபைனல் ரிவிஷன். எப்போ சொல்லியிருந்தோம்? 31/5/2026 கரெக்ட்டுங்களா? இதான் வந்து கடைசி டெஸ்ட். இங்க பாருங்க. சண்டே. போன சண்டேன்றது தான் 31/1 கரெக்ட்டுங்களா? ஸோ போன சண்டே வந்து டெஸ்ட் வச்சிருக்கோம். ஃபைனல் ரிவிஷன். ஓகேவா? ஃபைனல் ரிவிஷன் கொஸ்டின் பேப்பரும் குடுத்துட்டேன். ஃபைனல் ரிவிஷன் ஆன்சர் கீயும் குடுத்துட்டேன். ஓகேவா? அது முடிச்சு என்ன சொல்லியிருந்தோம்? ஆ 6 அதாவது 10 டேஸ்க்குண்டான ஒரு டெஸ்ட். யூனிட் வைஸ் ரிவிஷன் ஜூன், ஜூலை மாசம் சொன்னோமா? இதோ பாருங்க. அதுக்கேத்த மாரி யூனிட் வைஸ் ரிவிஷன் 60 டேஸ். ஓகேவா? ஓகேவா? அதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டேன். நம்ம அந்த 100 டேஸ் என்ன பண்ண போறோம்? இது வந்து செப்பரேட்டா நம்ம பேட்ச் ஸ்டூடண்ட்க்கான யூடியூப் சேனல்ல நம்ம போட்டிருப்போம். ஓகேவா? ஸோ அப்ப 100 டேஸ் பிளான்ல வந்து பார்த்தீங்கன்னா, யூனிட் வைஸ் ரிவிஷன் ஸ்டடி பிளான் குடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ இப்ப இவங்க ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இத ஃபாலோ பண்ணி தான் படிச்சுட்டு இருப்பாங்க. ஓகே. ஏன்னா அவங்களுக்கு வந்து 20 ஷெட்யூலுமே நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, கம்ப்ளீட்டா முடிச்சுட்டோம். ம். ஒரே நிமிஷம் இருங்க. டவுன்லோட்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபைனல் வரைக்கும் அந்த ஃபைனல் ரிவிஷனோட முடிச்சாச்சு. முடிச்ச பிறகு என்ன பண்ணியிருக்கோம்? டெஸ்ட்டுமே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யூனிட் வைஸ் டெஸ்ட்ட வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஒரே நிமிஷம் இருங்க. ம். டவுன்லோட்ஸ்ல ரிவைஸ்டு பிளானு இதோ இருங்க. யூனிட் வைஸ் ரிவிஷன் ஸ்டடி பிளான். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இத ஃபாலோ பண்ணி தான் அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. ஓகேவா? யூனிட் வைஸ் ரிவிஷன் டைம் டேபிள். ஓகேவா? 60 டேஸ் ஜூன் அண்ட் ஜூலை. ஓகேங்களா? பாருங்க. ஜூன் 10ஆம் தேதி தமிழ் யூனிட் 1,
மேக்ஸ் சில டாபிக்கு இந்திய அரசியலமைப்பு ஃபுல்லாக. அப்புறம் வந்து ஜூன் 20, ஜூன் 30, அப்புறம் ஜூலை 10, ஜூலை 20, ஜூலை 30. ஸோ அப்போ ஜூன் ஜூலை மாதம் என்ன பண்ணியிருக்கோம் நம்ம 60 டேஸுக்குண்டான யூனிட் பிளான் வந்து போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ நாம ஸ்டடி பிளான் கொடுத்தபடி தான் இப்போ வரைக்குமே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பேட்சுமே வந்து ரன் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் கம்ப்ளீட்டாக முடிப்பாங்களா அப்படின்ற டவுட். அதை நான் வாயால் சொல்கிறத விட இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணால் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? இதுவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடன்ட் வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்கும். சரியா? அதே மாதிரி வந்து சும்மா நம்ம வந்து விமர்சனம் பண்ணுறவங்களுக்கும் இது ஒரு பதிலடியாக இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ எப்பவுமே நம்ம ஒரு விஷயத்த நம்மளால நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கான ஒரு இலக்கை நம்ம நிர்ணயிச்சிட்டோம் அப்படின்னா அந்த இலக்கை அடையறதுக்கு நமக்கு ஏதாவது ஒருத்தர் ஹெல்ப் பண்றாங்க, ஒரு கைட் பண்றாங்க அப்படின்னா அவங்களை முழுசா நம்பி நம்ம பயணிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த இலக்கை நம்மளால அடைய முடியும். ஓகேவா? ஸோ அவங்களுடைய கைடன்ஸும் நம்மளுடைய உழைப்பும் சேர்ந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வெற்றி தான். ஓகேவா? கைட் பண்ண நான் உங்களுக்கு இருக்கேன், நம்பி ஜாயின் பண்ணுங்க. ஓகேவா? கரெக்டான பாதையை நீங்க கடின உழைப்பு போட்டீங்க அப்படின்னா நாம அடைய வேண்டிய இலக்கை சரியான நேரத்துல டைமிங்ல அடைய முடியும். ஓகேங்களா? ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ப்ரொமோஷன் பண்றதுக்காக நான் கொடுக்கல. ஓகே, அப்படி நீங்க எடுத்துட்டாலும் தப்பு இல்லை. ஓகேவா? இந்த வீடியோட நோக்கம் என்ன அப்படின்னா நாம சரியான முறையில் செயல்படுறோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் வந்து யோசிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு பதிலா இருக்கும். கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கரெக்டான பாதையெல்லாம் போறாங்க அப்படி ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கும் ஆல்ரெடி பேட்சை ஜாயின் பண்ணிக்க ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு நம்பிக்கையை ஊட்டும் விதமாக தான் இந்த விஷயத்த நாம வந்து சொன்னோம். ஓகேவா? சரி, ஓகே. இதுக்கப்புறம் ஜாயின் பண்றது பண்ணாமது உங்களுடைய ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நைட்டு 8 மணியோட பேட்ச் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ ஜாயின் பண்றவங்க அதுக்குள்ள ஜாயின் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாளையிலிருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் ஆனது ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோ பதில வேறொரு முக்கியத்தோட நான் சந்திக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் அந்த வீடியோ கிளாஸ் எல்லாமே நம்ம ரெகுலராக வந்து போட ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஏன்னா ஒரு வாரம் வந்து நான் டைம் கேட்டது, இந்த ஒரு வாரம் பேட்ச் ஒர்க் போகும். ஸோ கம்மிங் மண்டேலேருந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வலாக நம்ம வந்து ஆல்ரெடி அந்த வீடியோஸ் வாரம் ஒரு 12 வீடியோ போட்டோம் பார்த்தீங்களா, அதனால ரெகுலராக வந்து போட ஆரம்பிச்சோம். ஸோ யூடியூப் நம்மளுடைய கைடன்ஸ் ஆனது கண்டிப்பாக இருக்க போகுது. சரிங்களா? ஸோ யூடியூப்ல ஃபாலோ பண்ணி படிக்கக்கூடிய சொன்னும் தாராளமாக படிக்கலாம். ஸோ பேட்சில் ஜாயின் பண்ணி செப்பரேட்டாக படிக்க சொன்னும் படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எல்லாருக்குமே த்ரோன் அகாடமி கைட் பண்ணும். ஓகேங்களா? தேங்க்யூ.